இன்னைக்கு நம்ம ஹார்ட் பீட் சீசன் 1ல எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். காலையில சித் எந்திரிச்சதும் அவன் வரைஞ்சு வச்ச டிராயிங் பேப்பர் இருக்கவும் அதை எடுத்து பார்க்கறான். அதுல தேங்க் யூ சித், ஐ லவ் யூன்னு ரதி எழுதியிருப்பாங்க. இது தெரியாம அந்த பேப்பரை எடுத்துட்டு வந்து திவி கிட்டையும் தேவ் கிட்டையும் நீங்க இதை எழுதுனீங்களான்னு கேட்க திவியும் தேவும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அம்மா தான் எழுதியிருப்பாங்கன்னு நினைச்சு ரதியை போய் பார்க்க ரதி வேலைக்கு கிளம்பி இருப்பாங்க. தேஜு ரீனா கிட்ட இன்னைக்கு நீ பார்ட்டிக்கு வருவேலன்னு கேட்க கண்டிப்பா நம்ம போகணுமான்னு ரீனா கேட்கிறா. ராத்திரி பகலுமா எவ்வளவு வேலை பார்க்கிறோம், கொஞ்சமாவது ரிலாக்ஸேஷன் வேணும்னு சொல்லி ரீனாவை கண்டிப்பா வர சொல்றா. அப்போ அருணா வந்து எல்லாரும் எமர்ஜென்சி ரூமுக்கு சீக்கிரம் வாங்கன்னு சொல்ல எல்லாருமே போறாங்க. அங்க போய் பார்த்தா காலேஜ் பசங்க பைக் ரேஸ் போய் அடிபட்டு வந்திருப்பாங்க. அதை பார்த்ததுமே ரவி இன்னைக்கு பார்ட்டிக்கு போக முடியாது போலயேன்னு சொல்றான். அனிதா என்ன நடந்தாலும் இன்னைக்கு பார்ட்டி பண்றோம்னு சொல்றா. அப்ப ரீனா ஒருத்தனை செக் பண்ணும்போது வேற எங்கேயாவது அடிபட்டு இருக்கான்னு கேக்குறா. அடி என்னமோ கால்ல தாங்க, ஆனா வலி இதயத்துலன்னு சொல்ல, என்ன தம்பி உனக்கு நர்ஸ் கால்ல தான் தையல் போட சொன்னாங்க, ஆனா உனக்கு வாயிலையும் போட வேண்டியது இருக்கும்னு ரீனா சொல்ல, இப்படி பாக்குறவங்க எல்லாம் தம்பின்னு சொன்னா என்னங்க பண்ண முடியும்னு அவன் சொல்ல, அதுக்கு நீ உன் வயசுல இருக்க பொண்ணுங்க கிட்ட பேசணும்னு ரீனா சொல்றா. ரவியும் ராக்கியும் ட்ரீட்மெண்ட் பண்ண போனா ரெண்டு பேர் அனிதாவை சைட் அடிச்சுக்கிட்டு எங்க காலேஜை விட உங்க ஹாஸ்பிட்டல்ல ஃபிகருங்க எல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொன்னதும் ரவியும் ராக்கியும் ஃபிகரா எங்கன்னு தேடிட்டு யாரடா சொல்றீங்கன்னு கேட்டா அனிதாவை வர்ணிச்சிட்டு அழகா இருக்காங்களேன்னு சொன்னா யாரு அவளான்னு ரவியும் அனிதாவை சைட் அடிக்கிறான். நவீனும் குணாவும் ஒருத்தனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது எப்படி கீழே விழுந்தீங்க, இப்படி அடிபட்டு இருக்குன்னு நவீன் கேட்க அதுக்காக அது ஒரு பெரிய கதைன்னு சொன்னதும் ஐய அப்ப அது வேணாம் படுத்துக்கோன்னு குணா சொல்றான். உடனே நவீன் குணா கிட்ட பேஷண்ட் கிட்ட இப்படிதான் பேசுவியா, ரூல் தெரியாதான்னு இங்கிலீஷ்ல அடிச்சு விட பேஷண்ட் என்ன ப்ரோ இவர் படிப்ஸான்னு கேட்பான் பாருங்க, செம்மையா இருக்கும் இந்த சீனு. அப்புறம் எல்லாரும் டயர்டா உட்கார்ந்து இருக்கும் போது குணா சிரிச்சுக்கிட்டே வர ராக்கி என்னடான்னு கேட்பான். நவீனும் சொல்லிராதரான்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான். குணா இன்னைக்கு ஒரு பையனை ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவன் நவீன பச்சையா படிப்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்ல எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்ப ரவியும் அனிதாவும் அங்க வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணீங்க, இந்த மூட அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, 7 மணிக்கு பார்ட்டி ஸ்டார்ட்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு மொக்கையான இடத்துக்கு ரவி கூப்பிட்டு போயிருப்பான். ராக்கி என்ன சீனியர், நான் கூட ஏதாவது கிளப்பிங் டிஸ்கோன்னு நினைச்சா இப்படி கூட்டு வந்திருக்கேன்னு கேட்க அதுக்கு ரவி கதவு அந்த பக்கம் இருக்கு, கிளம்புறவங்க கிளம்பலாம்னு சொல்றான். அப்ப அனிதா என்னடா எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க, சரக்கு அடிக்கலாம்னு சொல்லி ஒரு ரவுண்டு போறாங்க. அதுக்கப்புறம் தான் ரீனா அங்க வர்றா. ரீனா கிட்ட சரக்கு அடிக்கிறான்னு கேட்டா ரீனா வேணான்னு சொல்லிடுறா. உடனே அனிதா சரி அப்ப உனக்கும் சேர்த்து நாங்களே அடிக்கிறோம்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்டு போறாங்க. இந்த மாதிரி அடுத்த ரவுண்டு போய்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நல்லா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்றாங்க. அப்புறம் தேஜு தனியா இருக்கும்போது நம்ம ஏன் டேட் பண்ணக்கூடாதுன்னு நவீன் கேட்கிறான். அதுக்கு தேஜு சிரிச்சுக்கிட்டே உன் பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு கேட்க நவீன் நம்ம தான் டாக்டர் ஐட்டம்ல சம்பாரிச்சுக்கலாம்னு சொல்றான். எப்படினாலும் நீ லோன் போட்டு தான் படிச்சிருப்ப, அந்த லோனை கட்டணும், அது இல்லாம நம்ம வீடு வாங்கணும், அடுத்து கார் வாங்கணும், அதுக்கும் லோன் போடணும், வாழ்க்கை முழுக்க என்னால லோன் கட்டிக்கிட்டே இருக்க முடியாது, ஏதாவது உனக்கு தெரிஞ்ச பணக்கார மாப்பிள்ள இருந்தா சொல்லு, அவன் கூட டேட் பண்றேன்னு சொல்றா. இதை கேட்டதும் நவீன் கையெடுத்து கும்பிட்டுட்டு கிளம்பிடுறான். அப்புறம் அனிதா மறுபடியும் சரக்கு எடுத்துட்டு வந்து லாஸ்ட் ஷாட் இதான்னு சொல்லி எல்லாரும் அடிச்சுட்டு மட்டையாகிறாங்க. அப்ப ரீனா மட்டும் தனியா கேப் புக் பண்ணி போலான்னு பாக்குறா. கரெக்டா அந்த இடத்துக்கு அர்ஜுன் வந்து நின்னு இந்த டயத்துல கேப் எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் தான் சொல்றான். அர்ஜுனை பார்த்ததும் ஏன் அன்னைக்கு ஐடி கார்டை கொடுத்து விட்டு நீ வாட்டுக்கு போயிட்டேன்னு கேக்குறா. அர்ஜுன் அதுக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, ஏன் தேடுனீங்களான்னு கேக்குறான். அப்புறம் ரீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டையாகி கிடக்கிறத பார்த்துட்டு என்னங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு நீங்க மட்டும் கிளம்புறீங்கன்னு கேட்க அப்புறம் எல்லாரையும் அர்ஜுனும் ரீனாவும் சேர்ந்து கேப்ல தூக்கி போட்டு வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. அப்புறம் அர்ஜுன் ரீனா கிட்ட இன்னொரு கேப் கிடைக்கிறது கஷ்டம் தான், நான் வேணா உங்களை டிராப் பண்றேன்னு சொல்றான். நீங்க ட்ரிங்க் பண்ணிருக்கீங்கன்னு ரீனா சொல்ல சரி அப்ப நீங்க கார் ஓட்டுங்கன்னு அர்ஜுன் சொன்னதும் எனக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு ரீனா சொல்றா. அப்புறம் ரெண்டு பேரும் நடந்து பேசிக்கிட்டே ஜாலியா போறாங்க. போகும்போது ரெண்டு பேரும் ஒரு தள்ளுவண்டி கடையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சொல்லி வச்ச மாதிரியே ஒரே நேரத்துல ஆம்லெட் கேக்குறாங்க. ஆனா கடைக்காரர் ஒரு முட்டை தான் இருக்குன்னு சொல்றாரு. அப்ப அர்ஜுன் ஸ்டோன் பேப்பர் சிசர் விளையாடுவோம், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆம்லெட்னு சொல்றான். ரீனாவும் சரின்னு சொல்லி விளையாடும் போது அர்ஜுன் வின் பண்ணிடுறான். அப்புறம் மறுபடியும் ஜாலியா பேசிக்கிட்டே ஹாஸ்டல் வரைய வந்துடுறாங்க. நடந்தே ரீனாவை ஹாஸ்டல்ல டிராப் பண்ணிட்டு அர்ஜுன் பாய் சொல்லிட்டு கிளம்புறான். இப்பதான் ரீனா அர்ஜுனை கூப்பிட்டு உங்க பேரு என்னன்னு கேக்குறா. என் பேரு தெரியாது, நான் ட்ரிங்க் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சும் இவ்வளவு தூரம் என் கூட வந்திருக்கீங்கன்னு கேட்க ரீனாவும் என்னன்னு தெரியல, ஆனா உன் கூட வரும்போது சேஃபா ஃபீல் பண்ணேன்னு சொல்றா. அப்புறம் அர்ஜுன் அவனோட பேரை சொன்னதும் ரீனாவும் அவளோட பேரை சொல்றா. நான் ஐடி கார்டுல ஏற்கனவே பார்த்துட்டேன்னு அர்ஜுன் சொல்றதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.